முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பயின்ற திருக்குவளை அரசு பள்ளி நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது. கருணாநிதியின் பள்ளி தோழர் சுப்பையா சுடர் தீபம் ஏற்றி தொடக்கி வைத்தது விழாவின் சிறப்பம்சமாக அமைந்தது. தமிழகத்தில் நூற்றாண்டை கடந்த பள்ளிகளில் அரசு விழா எடுத்து வருகிறது. அதில் இந்த பள்ளி தனித்துவம் வாய்ந்தது. 1885ஆம் ஆண்டு பஞ்சாயத்து யூனியன் கூட்டுமன்ற பள்ளியாக தொடங்கப்பட்ட இந்த பள்ளிதான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை கலைஞராக மாற்றிய பெருமைக்குரியது. தற்போது அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியாக இருக்கும் இந்த கல்விக்கூடம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது. இதனையொட்டி திருக்குவளையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்த இல்லத்தில் அவரது திருவுருவச் சிலை, முரசொலி மாறன் திருவுருவச் சிலை மற்றும் முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த பள்ளியில் கருணாநிதியுடன் படித்த அவரது 101 வயதான நண்பர் சுப்பையா சுடர் தீபம் ஏற்றி நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்தார். 5வது வரலையும் படித்தோம். இதான் 2 பேரும் விளையாடுவோம், அவ்வளோதான். படிப்பு முக்கியம். படிப்பு தான் முதல் முக்கியம். அடுத்து உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருந்தால் தான் நான் இருக்கலாம், அந்த வயசு வரலையும் இருக்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பதிவு செய்யப்பட்ட சிறப்புரை காணொளி வாயிலாக வெளியிடப்பட்டது. மேலும் பள்ளி கல்வித்துறை சார்பில் என் பள்ளி என் கடமை என் பொறுப்பு என்ற மைய நோக்கு கொண்ட விழுதுகள் செயலியை பள்ளி கல்வித்துறை செயலர் மதுமதி தொடங்கி வைத்தார். இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுனால எங்களுக்கு நிறைய பெருமைகளும் சந்தோஷமும் நிறைய இருக்கு, கணக்கில் அடங்காதவை. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவும் இங்க படிச்சவங்க தான். அந்த ஸ்கூல்ல நான் படிச்சிருக்கேன், அந்த ஸ்கூல்ல அவர் படிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கும் ஒவ்வொரு திட்டங்களும் கணக்கில் அடங்காதவை. என்னென்னமோ இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. கலை திருவிழா, புத்தக திருவிழா, வாசிப்பு திறனை ஊக்குவிக்க ஹைடெக் லேப்னு பல திட்டங்கள். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அது போலவே அவங்க போலவே நாங்களும் படிச்சு இந்த ஸ்கூலுக்கு நிறைய நல்லது பண்ணுவோம். பெரிய பிள்ளை பெரிய ஆளாகி இந்த நாட்டுக்கே நல்லது பண்ணுவோம். தமிழகத்தில் நூற்றாண்டுகளை கடந்த 2238 அரசு பள்ளிகளில் இதேபோல் நூற்றாண்டு விழா தமிழக அரசு சார்பில் கொண்டாடப்பட உள்ளது. அதில் பெற்றோர், ஆசிரியர், முன்னாள் இந்நாள் மாணவர்கள் ஆகியோரை ஊக்கப்படுத்தி அரசு பெருமைப்படுத்த இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலமுருகனுடன் செய்தியாளர் விஷ்ணு.